இப்போது பயம் வந்து விட்டது துரியோதனனுக்கு. தன்னுடைய மகனை அனுப்பினான், உத்தரகுமாரனை. உத்தரகுமாரனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையே நடந்த போரில் அந்த இடத்திலேயே மாண்டு போனான் அவன். தன்னுடைய மகனை இழந்த அந்த துரியோதனன் சற்றும் சளைக்காம அத்தனை பேரையும், சகுனி உள்பட அத்தனை பேரையும் சுத்தி நிப்பாட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். துரோணர் மீண்டும் எழுந்து வந்து அவனுடைய ஒரு கையை வீழ்த்துறாரு. யார? அபிமன்யுவ. ஒரு கை போகுது. மறுகையில தன்னுடைய மாமா தனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரத்தை வச்சு தேர் சக்கரத்தை எடுத்து அடிச்சான். அது சுத்தி அத்தனை பேரையும் கொன்று தீர்த்தது. இப்ப எல்லாரும் சேர்ந்து நெருங்குறாங்க. தேர் போனது, சிலை போனது, பறிபோனது சிறுவன். அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா குதிரை போச்சு, யானை போச்சு, தேர் போச்சு. ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சயத்ரதன் என்ன பண்ணான் தெரியுமா? இனி இவனை நேருக்கு நேரம் வெல்ல முடியாதுன்னு பின்னாடி போய் தன்னுடைய கதாயுதத்தில் அவன் மண்டையில் ஒரு அடி சதறி அடிக்கிற மாதிரி அடிச்சுவிட்டாங்க. அந்த அந்த சின்ன பையன் இத்தனை பேரையும் ஜெயிச்சா அவன் அந்த இடத்துல அந்த பூமியில் விழுகிறான். இந்த நிலையை பார்க்கிற போது நாமே நடுங்கி போகிறோம். வெள்ளிபுத்திராரும் தன்னுடைய பாட்டில் இந்த நிலையை சொல்லி மயங்குறாரு.